கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி தான் ஏ1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. எங்க அம்மா படம், திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பி டீம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலான்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு. அவர் புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் அவங்க தாங்க நிரூபிச்சிருக்காரு. அந்த வழக்கு அது போதும். ஏன்னா நீக்கினது சம்பந்தமா நான் வழக்கு தொடருவேன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. தொடரட்டுங்க, வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் தொடரட்டும். அதனால என்ன தப்பு? இந்த துரோகம் பண்றது நோபல் பரிசு முன்னாடி கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆறாம அசையாம மெதுவா கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்க எல்லாருமே ஒரே களத்துல தானே இருக்கிறோம். சொல்லுங்க சார், இப்போ பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலான்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு. நாங்க அவர் டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவர் புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை. அவர் ஏதாவது கேட்குறாரு, அவருக்கு ஆள் இல்லை. புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி. கொடநாடு கொலை வழக்குல இவர் தான் ஏ1, எடப்பாடி பழனிசாமி தான் ஏ1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு ஏ1 இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே கொடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ணட்டு. ஏன் இருக்கிறது ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே?